வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி 19ஆந்தேதிக்கு ரிசல்ட்டுக்கு என்ன போர்டு வரும் ஏபிசி அப்படின்னு பார்க்க முன்னாடி 18ஆந்தேதிக்கு இவங்க வச்சுருக்க கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இங்கே ஏ போர்டில் 4 டேரெக்டாக வச்சுட்டாங்க. பி போர்டில் 7-5 டேரெக்டாக வச்சுட்டாங்க. 7-5 2 வச்சுட்டாங்க. சி போர்டு கண்டுபிடிக்க முடியல, சரிங்களா, இவங்க ஸ்க்ரீன் படி. ஆனால் இந்த இடத்துல -2. சரி, இன்றைக்கி என்ன ரிசல்ட் வரும் அதே மாதிரி கால்குலேஷன் எடுத்திங்கன்னா, இது 4 ஏ போர்டு, இங்கே உள்ள 2 பி போர்டு, சரிங்களா. அப்போ இங்கே 1 ஏ போர்டு, இங்கே 3 பி போர்டு, சரிங்களா. அதாவது இங்கே 7-5 2 அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லாட்டி இந்த போர்டை பி போர்டாக எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு 8-6 2 தான் வரணும். ஆனால் இங்கே 1 3 வருது, சரிங்களா. 1 3 வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு சின்ன விளக்கம். இவங்களுடைய ஸ்க்ரீனில் நம்ம கண்டுபிடிப்போம். எப்போவுமே 1 ஏ போர்டில் உட்காருது, அதனால் அங்கே பார்த்த மாதிரி நம்ம 1 ஏ போர்டில் எடுத்துக்கிறோம். ரெண்டாவது பி போர்டில் அங்கே 3 உட்காந்துச்சு. இங்கே என்ன பண்ணுவோம்னா, பி போர்டில் இந்த 4 இருக்கு இல்லையா, 4 - 1 = 3, 2 + 1 2 + 1 = 3. அதனால் பி போர்டு 3 எடுக்கிறோம். அப்போ ஏ போர்டு 1, பி போர்டு 3, சரிங்களா. சி போர்டு என்ன? சி போர்டு 1 9 2 7க்குள்ளே இருக்கலாம். அப்படி இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். இவங்க ஒரு நாள் இந்த போர்டு டி போர்டும் இது சி போர்டும் வச்சுருந்தாங்க. அப்போ நம்ம ஏற்கனவே 1 3 ஏபி பார்த்துருக்கோம். டி 2, சி 4. இந்த 2 தான் எடுக்கிறோம். 2யும் 4யும் எடுக்கிறோம், கடைசி 2 டிஜிட்டு. இந்த 1 3 எப்படி வருதுன்னா, இந்த இடத்துல ஏ போர்டு 1, இந்த இடத்துல பி போர்டு 3. அப்போ நம்ம கணக்கு எடுக்கிறது 21 34 எடுக்கிறோம். கால்குலேஷன் படி 21 34 எடுக்கிறோம். ரிசல்ட்டு என்ன வரும் அப்படின்னு நீங்கள் டெஸ்டிங் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்றபடி போடுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்மால் 3 டிஜிட் 4 டிஜிட் உள்ள முடியும். நன்றி, வணக்கம்.